எந்த மத நூலையும் ஒழுங்காக படிக்கிறது இல்லை, எந்த மத நூலையும் என்ன பண்ணுறது இல்லை. மத வெறியனா அவரை மதம் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுடுவான், மதத்தில் இருக்க முடியாது உன்னால். மதம் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுன்னு வந்தீங்கன்னா எப்படி இருக்க முடியாது உன்னால்? எல்லா மனிதனையும் நேசிக்கிறது தான் மதமாக இருக்க முடியும். அப்போ மதம் உருவாக்கப்பட்டதே எதுக்கு தான்? மனிதனை நேசிக்கிறது தான். இப்போ மதம் என்ன செஞ்சுனுக்குது? வேலி போட்டது ஆடு மாடு வரக்கூடாதுன்றதுக்கா, பயிர் வளரக்கூடாதுன்றதுக்கா வேலி போட்டாங்கல்ல, அது ஆடு மாடு வரக்கூடாதா, பயிர் வளரக்கூடாதா? என்ன பண்ணுகிறீங்க இப்போ? ஆடு மாடே இல்லையே, என்ன பிரச்சனை உனக்கு? அன்னைக்கு புரியாத ஒரு கூட்டம் இருந்தது, எதிரின்னு ஒரு கூட்டம் இருந்தது. ஒரு எதிரியை ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டம் அழிச்சிட்டு தான் வாழ முடியும்னே நம்பியிருந்தானுங்க. என்ன பிரச்சனை இப்போ தான் நமக்கு புரிஞ்சிச்சு. எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குது, எல்லாருமே என்ன பண்ண முடியும், வாழ்ந்துக்க முடியும், எனக்கு தனித்தனியாக வீடு கட்டிக்க முடியும்னு புரிஞ்சிச்சு. அன்றைக்கி அப்படி இல்லை, அப்படி புரியல அவனுக்கு. ஒரு சமூகத்தை அழிச்சிட்டு தான் நான் வாழணும்னு நினச்சிருந்தான். வெட்டுங்கள் வீரர்களே, கொத்துங்கள் வீரர்களேன்னு வீரர்களை உருவாக்கி ஒருத்தன் அழிச்சிட்டு தான் என்ன பண்ணியிருந்தானுங்க, வாழ்ந்து. என்ன தெரியாமல் போயிடுச்சு அவனுங்களுக்கு? இந்த பூமி விசாலமானதுன்னு தெரில, இன்னும் மனிதன் கால்படாத இடங்கள் இன்னும் இருக்குதுன்னு அன்றைக்கி அந்த மனிதனுக்கு தெரியாது. இப்போ சேட்டலைட் வந்துச்சு, பார்க்குறோம், எல்லா சந்தர்ப்பமும் எங்கேயும் இருக்குது. நான் என்ன பண்ணலாம், எனக்கான வீடை எங்கே ஒன்றா கட்டிக்கலாம். இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா வெளிநாட்டில் போய் பழைக்க முடியும், இங்கே வேலை தெரியலனா வேறு இடத்துல போய் வாழ முடியும். வாழ்ந்துன்னு தான் இருக்கிற. அன்றைக்கி அப்படி தெரியாது. இதை விட்டால் என்னால் வேறு எதுவுமே. அதனால் இன சண்டை, மத சண்டை, போர் சண்டைலாம் நடந்தது. இன்னைக்கு என்ன பிரச்சனை உனக்கு? நீ சாப்பிட்டுக்கோ, அவன் சாப்பிடலன்னா அது அவன் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? இதில் வர சாப்பிட மாட்டேன்னு போய் சொல்லினே சாப்பிட்டுங்கிற, அடுத்து உனக்கு நடிக்கிறது ஒரு வேலையை வச்சுக்கிற.